Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Unbox with Sabi. இன்னைக்கு நம்ம சேனல்ல again ஒரு iftar drink or summer drink எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிட்டு bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த drink பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். First Dark Fantasy biscuit ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். நீங்க இதுதான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். ஓரியோ, போர்பன், ஹாப்பி இது எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து தேன் எடுத்துர்க்கேன். இது சின்ன பாட்டில் 50 கிராம் அளவுக்கு இதில் இருக்கும். அடுத்து ஏலக்காவை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து 3 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன். அகெயின் இதுவும் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு ஓரளவுக்கு கெட்டியான பாலாக 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பால் நல்லா ஐஸ் கட்டியாக எடுத்துக்கிறதுனால நம்ம ஐஸ் கியூப்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஐஸ் கியூப் யூஸ் பண்ணால் தண்ணி மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பொருளை வச்சு நம்ம எப்படி இந்த ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரீசரில் நல்லா உரைய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலை நீங்கள் காய்ச்சின பாலை தான் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, ராமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஜஸ்ட் நீங்கள் பாலை மட்டும் நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நோன்பு டைமில் எல்லா நாட்கள்லையுமே நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருப்போம்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்மளால் இஃப்தாருக்கு எதுவுமே ரெடி பண்ண முடியாது. அப்படி இல்லைனா நம்ம சம்மருக்கு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்திருப்போம், அந்த வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாக வருவோம். வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். பட் ஆனால் அதை சீக்கிரமாக செய்யணும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யணும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை அப்படியே நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிஸ்கெட்டை நம்ம கொஞ்சமாக பவுட்ரு பண்ணியும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிட்டு இந்த ரெசிபியை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.